விருச்சிகம் ராசிக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிகம் ராசிக்கு எதிர்ப்புகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில மறைமுக நேர்முக எதிரிகள், அதே போல மேலதிகாரிகளால டென்ஷன், அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களாலையும் சில பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு உறவுகள்ல பகை, எதிர்ப்புகள். இப்படி லைஃப்ல இந்த 5ஆம் இடத்துல சனி வந்ததுல இருந்து எதிர்பாட்டம் ஆடிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. உடல்நல தொந்தரவு, பிள்ளைகளால மன வருத்தம், இதுவுமே ஒரு பக்கம். இப்போ இந்த மாசத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க, ஜூன் மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஸ்பெஷல். அதாவது பாக்கியஸ்தானத்துல குரு வர்றது நன்மை. அதே போல இந்த சனி ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு. அது பெரிய நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவை குறைக்கணும்னா இந்த குருவோட பார்வையில சனி இருக்கும் போது உங்களுக்கு அந்த எதிர்பார்ட்ட மாடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தெய்வீக அருள் கிடைக்கும், தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். அதனால உங்களை எதிர்த்தவங்க, மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த குரு பெயர்ச்சி ஜூன் 1ஆம் தேதி ஏற்படுது. அதன் அடிப்படையில உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. இனிமேல் அதிரடி ஆட்டம் தான். நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள், உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த குரு ஜூன் 1ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இங்க உச்சம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சமாகிறது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். அதுவும் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு உச்சமாகிறது நன்மை. இந்த உச்ச குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால இங்க இருக்கிற சனிக்கு பார்வை இருக்கு. அதாவது 5ஆம் அதிபதி உச்சமாகிறாரு. சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில பண விரையும் குறையும், பிள்ளைகள் வகையில மன வருத்தம் நீங்கும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், தெய்வீக பாதுகாப்பு இருக்கும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தடையா இருந்தவங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் அவர்களே விலகுவாங்க, அல்லது உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆவது கிடைக்கும். கடந்த மாதமே நான் சொல்லியிருக்கிறேன், வேலையில மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு. அந்த மாற்றம் இந்த மாதத்திலையும் அப்ளிகபிள். சில பேருக்கு இன்னமும் ஆகாம இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு வேலை மாற்றமோ சில பேருக்கு ஏற்படும். அது ப்ரொமோஷனுடன் கூடிய வேலை மாற்றமா கூட இருக்கும். தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நிறுவன மாற்றம் என்பது ஒரு நல்ல சேலரியோட ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாசத்துல வாய்ப்பு இருக்கு. அதிரடியாக சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த வகையில இந்த நேரத்துல ஒரு வீடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு குடியிருக்கக்கூடிய வீட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ற சூழ்நிலை ஏற்படும். அதே போல மன உளைச்சல் தந்தவங்க, உங்களுக்கு கடுமையாக உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. தெய்வீக அருள் கிடைக்கும். குருவோட பார்வையில் 5ஆம் இடம் இருக்கும்போது இந்த அங்காளி பங்காளியோட இருந்த சண்டைகள்லாம் கூட நீங்கும். இந்த சகோதர வழி உறவுகளோடு இருந்த அந்த மனக்கசப்புகள் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன் வருது, தள்ளி போகுது. ஆனா செட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல செட் ஆகும். காதல் இருப்பவங்க தன்னுடைய காதலை பெற்றோர்கிட்ட சொல்லி அதை கல்யாணத்துல முடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குரு பெயர்ச்சி இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி அதுவும் ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறினதுல இருந்து நிறைய கடுமையான போராட்டங்கள். பொதுவாகவே இந்த வாக்கிய பஞ்சாயத்தின்படி சனி பெயர்ச்சி டேட்டுக்கு பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த எதிரி தொல்லை, எதிர்ப்பு எல்லாம் நிறையவே இருக்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து குறைய போகுது. முதல் 2 வாரம் சுமாரா இருந்தாலும் இந்த 3ஆவது வாரத்துல இருந்து எதிரி தொல்லையிலிருந்து நீங்க விலக போறீங்க. அது வீடு மாற்றத்தால அல்லது இடமாற்றத்தால விலகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதே போல சொத்துக்கள் பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் வித்து ஒரு புதிய சொத்து வாங்குறது, பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது, அல்லது வாகனம், பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன்ஸும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை. பாக்கியங்கள் கைகூடும். புதனும் 8ஆம் இடத்துல இருக்கு, ஆட்சி. சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதி வரலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். ஸோ புதன் சுக்கிரன் சேர்க்க 8ஆம் இடத்துல இருக்கிறது எதிர்பாலினர் உறவு ஏற்படும். சில பேருக்கு இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் போன்றவை ஏற்படும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட் ஜென்டரால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது புதிய நட்பு போன்றவை அவங்க கிட்ட இருந்து ஏற்படும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுதான். இப்போ சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது பணவரவை கொடுக்கும். அதே சமயத்துல கடனும் கொஞ்சம் ஏற்படும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்க, அகலக்கால் வைக்காதீங்க. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு. இந்த புதன் 8 குடிவன் ஆட்சி பெற்று ஜூன் மாசம் 23ஆம் தேதி வரலும் 8ஆம் பாவகத்திலே இருக்கிறது. அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது.
முன்பின் யோசிக்காம யார்கிட்டையும் பேசவும் கூடாது. எதிரிகள் எதிர்ப்புக்கள்லாம் இருக்குன்றதுக்காக முதல் 2 வாரத்துல முக்கியமா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன்ட்டு அவங்களுடைய விமர்சனத்துக்கு நீங்களும் விமர்சனம் பண்ணக்கூடாது அல்லது திருப்பி பேசக்கூடாது. அப்போ மௌனமே சிறந்த ஆயுதம். கடவுள் மேல பாரத்தை போட்டுருங்க. நிச்சயமா 2 வாரத்துக்கு பிறகு அவங்களுடைய தொல்லைகள் நீங்கும். தர்க்க ரீதியாக எதிரிகளை எதிர்கொள்ளணும், உணர்ச்சி வசப்பட்டு எதிர்கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் முதல் 2 வாரம் தான், அதுக்கப்புறம் பெஸ்டாவே இருப்பீங்க. ஏன்னா ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து புதன் 9ஆம் பாவகத்துக்கு வந்துருது, இங்க பகை. அதே போல சுக்கிரனும் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் பாவகத்துக்கு வந்துருது. சுக்கிரன் புதன் குரு சேர்க்கை 9ஆம் பாவகத்துல. இந்த மாதத்தை பொறுத்தவரை பாக்கியங்கள் கைகூடும். அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, அதே போல சொத்து வகையில விற்பனை வாங்குறது, இதெல்லாம் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு. வழக்கு போன்றவற்றில் இருக்கிறீங்கன்னாக்க முதல் 2 வாரம் உங்களுக்கு ஒரு கடுமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போறது, வழக்குக்கு போறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஸோ அப்போ மாதத்தோட இறுதியிலிருந்து வழக்குகள்ல இருந்து ஒரு சாதகமான பதில்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி ஆட்சி பெற்று ஜூன் 20 வரையிலும் இருக்கு. அப்போ ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது உங்களுக்கு எதிர்ப்பை வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா அவசரப்படக்கூடாது, வேகமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது, பொறுமையா செயல்படணும். அதே சமயத்துல கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க, கடனை வெற்றிகரமா சமாளிப்பீங்க, கடன் கேட்டாலும் கிடைக்கும். மேலும் நிலம், வீடு, சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியனை பொறுத்தவரையில முக்கியமா இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் மாதத்தோட முதல் பகுதியில் 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் மாதத்தோட தொடக்கத்துல இருக்கும். வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். முதல் 15 நாள் ஜூன் 15 வரையிலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும். அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதை தவிர்த்துருங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறுகளை சுட்டி காட்டுறது, நீ உங்களாலதான் இந்த மாதிரி ஆச்சு, இதனாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாறி மாறி குற்றம் சாட்டி கொள்வதாலையும் சில கருத்து வேறுபாடுகள் ஒன்னா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏற்படும். முதல் 15 நாள் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சூரியன் வந்து மாதத்தோட பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு போயிடும். 8ஆம் இடத்துல புதன் சூரியன் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் வந்து 9க்கு வந்துடும். 8ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனால வேலையில ஒரு நல்ல பதவி உயர்வு அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ், இடமாற்றத்தை நீங்க இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் மாதத்தோட பிற்பகுதியில. அதே போல உங்களை விட்டு அந்த எதிரிகள் எதிர்ப்புகளும் விலகி போகும். அதே சமயத்துல பணமும் வரும், செலவுகளும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் நிறையவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரலாம். சில பேருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் செட் ஆகி அதன் மூலமும் செலவுகள் ஏற்படும். ஸோ சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது இங்க இருக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் வெளியூருக்கு வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ மாதத்தோட முதல் பகுதியில கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் உண்டு. அதே சமயத்துல மாதத்தோட பிற்பகுதியில பெட்டராகவே இருப்பீங்க. ஆனா வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சோ அப்ப மொத்தத்துல இந்த மாதம் வந்து ஒரு அதிரடியாக முடிவு எடுத்து அதிரடி ஆட்டம் ஆட போறீங்க உங்களுடைய எதிரிகள் முன்னால. அதனால நீங்க ஜெயிக்க போறீங்க. முதல் பகுதியில முதல் 15 நாள் சக பணியாளர்கிட்ட எதையும் வெளிப்படையா பேசக்கூடாது, உணர்ச்சிகரமா எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகக்கூடாது முதல் 15 நாள். அதே போல தொழிலை பொறுத்தவரையிலும் அரசு பணியில் இருப்பவர்கள், அரசாங்க ஆதரவு பெற்ற நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், அரசியல் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு மாதத்தோட பிற்பகுதியில் அது கிடைக்கும். அது வந்து ப்ரொமோஷனோட கூட கிடைக்கும் அல்லது சேலரி ஹைக்கோட கிடைக்கும். ஆனா முதல் 15 நாள் உடன் பணிபுரியவர்களுடைய விமர்சனங்களால உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதை கொஞ்சம் நீங்க பொறுத்து அவங்க கிட்ட மௌனமா இருக்கிறது தான் சிறந்த பதிலடி. விவசாயம் சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், நிதி நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் ஆசிரியர் பணியில் பணிபுரியக்கூடியவர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். குறிப்பா மீடியா சார்ந்த துறையில வேலை பார்க்கிறவங்க, கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு, மண்மனை, உணவு தொழில்களில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் உயர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் கூடுதலான ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகலக்கால் வைக்க கூடாது, செலவுகள் அதிகமாகும். அதனால அகலக்கால் வைக்க கூடாது, கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. விருச்சிகம் ராசியில விசாகம் 4ஆம் பாதம் இருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்துக்கு மாதத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க, வெளியூர்ல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும்,
வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். முதல் 15 நாள் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல எதிரிகள், எதிர்ப்புகள் போன்றவை விலகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். கவலைகள் ஆனா நீங்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு, பிரச்சனை போன்றவை இந்த மாதத்தோட பிற்பகுதியில அடங்கும். உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவை இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பெட்டரான ஒரு மெடிசின் கிடைச்சி நீங்க குணமாவீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் போன்றவை நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளால ஆதாயம் அடைகிறது போன்றவை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் முதல் 15 நாள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். விட்டு கொடுத்து போகணும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு வில்லங்கமான ஒரு சொத்து வந்து விற்கக்கூடிய வாய்ப்பு, அதனால ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட முடிவில் கிடைக்கும். சோ முதல்ல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதியில கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்படியாக கஷ்டங்கள் குறையும். வேலையில ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். சில பேருக்கு அந்த வேலையில இடமாற்றங்கள் கூட ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அரசு பணியில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது நிலுவைத் தொகை வரும். சில பேருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ப்ரமோஷனோட இடமாற்றமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் முதல் பகுதியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்க வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போவீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தோட இறுதியில சில எதிர்பாலினர் உறவு, சில எதிர்பாலுடைய நட்பு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தவங்க கூட சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஆல்ரெடி ஒரு எதிர்பாலினர் உறவில் இருந்து பிரிஞ்சவங்க இந்த நேரத்துல அவங்களுடைய சந்திப்போ அல்லது அவங்களுடைய கம்யூனிகேஷனோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் வரும், செலவுகள் அதிகமாக இருக்கும், கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே போல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல் நலத்திலையும் பாதிப்பு இருக்கும். ராகு 4ஆம் இடத்துல 10ல கேது இருக்கு. ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனோடய ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஈவன் விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். வேலையே பிடிக்காத மாதிரி சில சூழ்நிலைகளோடு இருக்கும். அது எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த கேது வந்து 10ஆம் பாவத்திலிருந்து சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில் போகும்போது அந்த அன்சாட்டிஸ்பேக்ஷனான இடத்துல இருந்து நீங்க மூவ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த மாதம் மருத்துவரிலும் அலைச்சல்கள், பயணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு ஆதாயமும் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. இது வந்து 3 நட்சத்திரத்துக்குமே சொல்றேன் நானு. அதே போல சொத்துக்கள் வகையில செலவு, வீடு வகையில செலவு, இந்த மாதிரியும் சில பேருக்கு ஏற்படும். தாயாரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கெல்லாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அப்ப கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். பட் அங்காளி பங்காளி சகோதர வழி உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்துல நீங்கும். அது பாசிட்டிவான விஷயம். சோ அப்போ வந்து இந்த விருச்சிக ராசிக்கு இனி ஒரு அதிரடியான ஆட்டம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அப்போ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏத்திட்டு வாங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அருகாமையிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கடுமையான எதிரி தொல்லை இருக்கிறவங்க நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும். நன்றி, வணக்கம்.